ஜெயகுண்டத்தை நான் வந்து இன்றைக்கி இந்த மாங்காய் பருப்பை உங்களுக்கு சொல்லி தரலான்னு நினச்சிருக்கேன். மாங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக குட்டு மாங்காய் தான் இருக்கணும், வேறு மாங்காய் எனக்கு நல்லா இருக்காது. இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இங்கே வந்து எண்ணெயை ஊற்றிட்டு சொல்லி எண்ணெய் சொட்டு கூட அந்த எண்ணெய் மாடி பேசி நான் வந்து இப்போ ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி இதை காய வச்சுட்டு இதை வந்து இந்த மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். இதனுடைய விரையெல்லாம் எடுத்துவிட்டேன். நிறைய மிளகா போட வேண்டாம், ஒட்டு மாங்காய் தான் போடணும். இதுக்கு வந்து இந்த கடுகை போட்டுட்டு இந்த மிளகாயும் போடணும். மிளகாயை போட்டு பெருங்காயம் போடணும். அது வந்து வெடிச்ச உடனே பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு இந்த கருவேப்பிலை போடணும். இந்த கருவேப்பிலை போட்டுட்டு இதை வந்து இந்த மாங்காய் எடுத்து அது இதில் வந்து மாங்காயில் வந்து உப்பும் சர்க்கரையும் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு வந்து வேணும்னாக்கா உங்களுக்கு வேணுங்கிற பிரகாரத்துக்கு உப்பு போட்டுக்கணும். இதான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இதை போட்டு இதை வந்து நல்லா இது பண்ணணும். மஞ்சள் பொடி போடணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஜலம் வேண்டாம், கொஞ்சம் ஜலம் அதை ஊற்றிக்கணும். இதை இப்படி இதை கொதிக்க விட்டுட்டு 2 மிளகா போட்டுக்கணும். இது ஒரு கொதிச்ச உடனே இறக்கிடலாம். இது வந்து மாங்காய் பருப்பு. இது வந்து ரொம்ப என்ன இப்போ சாப்பிடலாம் ரெண்டா போகுது. குழம்புடுவா நான் வந்து இதுக்கு வந்து மிளகா அப்படியெல்லாம் போட மாட்டேன், வெறும் மிளகா தான் காய்ச்சி விட்டுருவேன். பார்த்துக்கோங்க, இதே கூட தான் இது வேறு ஒன்றும் இல்லை, ஜாஸ்தி இல்லை, சிம்பிளாக சமையல் இது. இந்த இது ஒரு கொதி வந்த உடனே அதை எடுத்து கொட்டி வச்சுக்கணும். மாங்காய் பருப்பு சேர்த்துருக்கு. ஒட்டு மாங்காய் தான் நல்லா இருக்கும், வேறு இந்த மாங்காயெல்லாம் நல்லா இருக்காது, புளிச்சுடும். ஒட்டு மாங்காய் ஜாஸ்தி புளிக்காது. அதனால் சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க.